உலகமே புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஜப்பான் மட்டும் ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தில் மாட்டி இருக்குது. அங்கே இப்போ நிலநடுக்கமும் அது மட்டும் இல்லை சுனாமி எச்சரிக்கையுமே விடப்பட்டிருக்குது. நிலநடுக்கத்தால் பல வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஜப்பானில் என்னதான் நடக்குது, எப்படி இந்த நிலநடுக்கம் உருவாச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஜப்பான் எப்பயுமே இயற்கை சீற்றத்துக்கு பேர் போன ஒரு நாடு தான். அங்கே அடிக்கடி நிலநடுக்கம் வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கம்ங்கிறது சாதாரண அளவில் வரல, ரொம்பவே அதிக அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோலில் 7.6 அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்குது. ஸோ ரெக்டரில் பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே போயிட்டாலே அது ரொம்ப ஒரு ஆபத்தான நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7.6ங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீடுகளே இடிச்சு தரைமட்டமாக்குற அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விடவே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, வெறும் 90 நிமிஷத்துக்குள்ள 21 முறை அங்கே நிலநடுக்கம் வந்திருக்குது. இதனால் ரோடு எல்லாமே கூட அப்படியே உடஞ்சி இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. பல வீடுகளும் தரைமட்டமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லாம் இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நிலநடுக்கம் ஏற்படுத்தின அதிர்வுனால இப்போ ஜப்பான் கடலில் 3 மிகப்பெரிய அலை உருவாகி இருக்குது. முதல் அலை பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் உயரம் அளவுக்கு உருவாகி இருக்கிறதாகவும், இதில் ரொம்ப பெரிய அலையா 5 மீட்டர் உயரத்துக்கு ஒரு அலை உருவாகி இருக்கிறதாகவும், அது ஜப்பான் கடற்கரையை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி அந்த 1 மீட்டர் வேவ் அப்படிங்கிறது ஜப்பான் கோஸ்ட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அந்த 5 மீட்டர் வேவ் அப்படிங்கிறது ஹிட் பண்ணல. அந்த கடற்கரையோரம் வசிக்கிற மக்களை எல்லாம் உடனடியாக சேஃபான இடத்துக்கு போக சொல்லி உத்தரவு வந்திருக்குது. சரிப்பா, இந்த 3 அலைகள் மட்டும் தானா? இந்த 3 அலையிலிருந்து ஜப்பான் தப்பிச்சிட்டா அப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஜப்பான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மேலும் பல நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் அடுத்த வாரம் கூட நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஜப்பான் ஒரு மிகப்பெரிய பேரிடருக்கு தயாரான நிலைமையில இருக்கணும், மக்கள் எல்லாம் உஷாராகவே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த நிலநடுக்கத்தினாலையும் சுனாமினாலேயும் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பலரும் அணு ஆலைகளை கை காட்டுறாங்க. காரணம், ஜப்பானில் நிறையவே அந்த அணு ஆலை மூலமாக மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது இருக்குது. இதற்கு முன்னரே ஒரு முறை இதே போல நிலநடுக்கமும் சுனாமியும் வந்த பொழுது ஃபுகுஷிமான்னு சொல்லக்கூடிய ஒரு அணு ஆலை வெடித்த சம்பவம் இங்கே நடந்திருக்குது. அதனால் பலரும் பாதிப்புக்குள்ளானாங்க. அதை விட முக்கியமாக அந்த அணு ஆலையிலிருந்து பல அணு கழிவுகள் அப்படிங்கிறதும் கடலில் கூட கலந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட அந்த அணு ஆலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் ஜப்பான் அரசாங்கமே கடலில் கலந்த சம்பவம் கூட நடந்துருச்சு. இதனால் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் எழுந்திருக்குது. இந்த அணு ஆலைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பகுதி கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கோரில் தான் கதிரியக்கம் கொண்ட அணுக்களை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கோரை வந்து எப்பயுமே கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை கூல் பண்ணுறதை மட்டும் நிறுத்திட்டோம்னா அது ரொம்ப ஹீட்டாகியே வெடிச்சு சிதறிடும். போன முறை ஃபுகுஷிமாவில் சுனாமி தாக்குனப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த பவர் சப்ளைங்கிறத அது கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுச்சு. ஸோ பவர் சப்ளை கட் ஆனதுனால இந்த கோரை வந்து கூல் டவுன் பண்ண முடியல. ஸோ இந்த கோரை கூல் டவுன் பண்ண முடியல அப்படின்னதையுமே அந்த அணுக்கள் அதிக அளவுக்கு கதிரியக்கத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ரொம்ப பெரிய அளவுக்கு ஹீட் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகி அந்த ஃபுகுஷிமா அணு ஆலையை வெடிச்சு சிதறிச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதா இங்குள்ள பல மக்களுடைய வேண்டுதலாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 பெரிய அலைகள் அப்படிங்கிறது ஜப்பான் கடலில் உருவாகி இருக்குதுன்னு சொல்லி. அதில் 2 அலைகளாச்சும் மினிமம் ஜப்பானில் இருக்கக்கூடிய கன்சாய் மற்றும் தக்காஹாமா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அணு ஆலைகளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 2 அணு ஆலைகள்லையும் நிறையவே இந்த மாதிரி கோர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கே வந்து மறுபடியும் ஃபுகுஷிமாவில் நடந்த ஒரு சம்பவம் நடந்துருமோ அப்படின்னு தான் இப்போ பலரும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஜப்பான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்கே பாதுகாப்பெல்லாம் நல்லா பக்காவாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி யாரும் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. சரிப்பா, இந்த சுனாமினால இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்குலாம் இதில் எந்த ஆபத்துமே கிடையாது. காரணம், ஜப்பான் எங்கேயோ தான் இருக்குது. நமக்கு வந்து இந்தோனேஷியா பக்கமாக ஏதாச்சும் நிலநடுக்கம் வந்தது, அங்கே ஏதாச்சும் ஒரு பெரிய சுனாமி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தான் இந்தியாவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது உண்டு. ஸோ நம்ம இதை பற்றி வந்து பெருசாக கவலைப்படவே தேவையில்லை. சரிப்பா, இது எல்லாமே ஓகே. இப்போது ஜப்பானில் எதனால் அடிக்கடி இந்த மாதிரி நிலநடுக்கமும் சுனாமியும் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கான காரணத்தை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு 2 முக்கிய காரணம் இருக்குது. ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே ஒரு தட்டு மேலே தான் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு பூமி தட்டு மேலே இருக்கும். அதே மாதிரி சைனா ஒரு பூமி தட்டு மேலே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூமி தட்டும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இந்த பூமி தட்டுகள் ஒன்னோடு ஒன்று மோதும் போதோ அல்லது உரசும் போதோ இந்த நிலநடுக்கம் ஏற்படுறதுங்கிறது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம். ஸோ இதனால தான் இந்த பூமி தட்டுகள் எந்த இடத்துல ஒன்னோடு ஒன்று சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த பகுதிகளில் அதிக அளவுக்கு நிலநடுக்கம் வரும். உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிமாலய மலைத்தொடர் இருக்கிற பகுதியில் இந்த 2 பூமி தட்டு உரசும், திபெத்தியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் உரசும். ஸோ இதனால் அங்கே நிலநடுக்கம் அதிகமாக வரும். அது மாதிரி தாங்க ஜப்பான்லேயும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2-3 பூமி தட்டுகள் அங்கே உரச வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதனால தான் அங்கே அடிக்கடி நில அதிர்வு, நிலநடுக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சகஜமாக வரும். இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா என்னென்னா, பசிபிக் கடல் பகுதி இருக்குது இல்லையா, அதை சுற்றியுமே ஒரு ரிங்கு போட்டு விட்ட மாதிரி வந்து மேப்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதனால் அதை மார்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த பசிபிக் கடல் பகுதியை சுற்றியுமே நிறைய எரிமலைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. இந்த எரிமலைகள் தான் அப்படி ரிங்கு மாதிரி மேப்பில் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எரிமலைகள் ஜப்பான்லேயும் ஜாஸ்தி. காரணம் அதுவும் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே தான் வருது. ஸோ ஜப்பானை சுற்றி நிறையவே எரிமலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த எரிமலைகள் வெடிக்கும் பொழுதுமே ஜப்பானில் இந்த நில அதிர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் அது பெரிய அளவுக்கு சுனாமியை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு அதற்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. இந்த பூமி தட்டுகள் உரசும் பொழுது தான் மிகப்பெரிய சுனாமி, மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இயற்கை சீற்றம் ஜப்பானை தாக்கும் அப்படிங்கிறது அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு காலமாகவே ரொம்பவே நல்லா தெரியும். இதனால தான் அங்கே வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா நிலநடுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வீடுகளை கட்டுவாங்க. நம்ம இங்கே வந்து பயங்கரமாக கான்கிரீட்லாம் போட்டு கட்டுவோம் இல்லையா, ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையவே மரத்தால் செய்யப்பட்ட வீடுகளை பார்க்கலாம். ஸோ ஏன் மரத்தால் செய்யப்பட்ட வீடுகள்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நிலநடுக்கம் வரும்போது இந்த கான்கிரீட் வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, இதை கட்டுறதுக்கும் ரொம்பவே செலவு அதிகமாக பிடிக்கும். ஆனால் மரத்தால் ஒரு வீடு கட்டும் பொழுது அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் வந்து நிலநடுக்கம் வந்தாலுமே கூட அதுக்கு ஓரளவுக்கு நில அதிர்வுகள் வரும்பொழுது அந்த வீடுகள் தாங்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லை பெருசாக கட்டுறதுக்கு செலவாகாது அப்படிங்கிறதுனாலையும் பலரும் இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட வீடுகளை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதனால தான் ஜப்பான் சார்ந்து நீங்கள் ஏதாச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அங்கே மர வீடுகள் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்கலாம். ஈவன் ஜப்பான்லேருந்து வரக்கூடிய கார்ட்டூன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா மர வீடுகள்ன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பல இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கங்கள், பல பேரிடர்களையும் சந்திச்சே வளர்ந்த ஒரு நாடு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாது. கண்டிப்பாக இதிலிருந்து கூடிய சீக்கிரம் மீண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். கூடிய சீக்கிரம் ஜப்பான் இந்த பேராபத்திலிருந்து மீண்டெழுந்து வர கடவுளை பிரார்த்திப்போம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.